بسم الله الرحمن الرحيم. يا غزاة الأحرار ثوري على الفجار، يا غزاة الأحرار ثوري على الفجار، هيا قذيفي بالنار أحفاد صهيوني، هيا قذيفي بالنار أحفاد صهيوني. يا غزاة الأحرار ثوري على الفجار، يا غزاة الأحرار ثوري على الفجار، هيا قذيفي بالنار أحفاد صهيوني، هيا قذيفي بالنار أحفاد صهيوني. ولتأخذي بالثار يا غزاة الأطهار، ولتأخذي بالثار يا غزاة الأطهار، من غارات الكفار عباد أفيوني، من غارات الكفار عباد أفيوني. فليصمد الأبرار مهما قاوى التيار، فليصمد الأبرار مهما قاوى التيار، وسينصر الإسلام ويطيب زيتوني، وسينصر الإسلام ويطيب زيتوني، ويطيب زيتوني. فلتغلق الأبواب ولتطفئ الأنوار، فلتغلق الأبواب ولتطفئ الأنوار، أو أحرقوا بالنار زرعي وليموني، أو أحرقوا بالنار زرعي وليموني. مهلنا يا فجار ترميكم الأحجار، مهلنا يا فجار ترميكم الأحجار، سأذيقكم بالنار كما أذقتوني، سأذيقكم بالنار كما أذقتوني. لن يعبر التيار أبدا بلا إبحار، لن يعبر التيار أبدا بلا إبحار، بالجد والإصرار ستزول صهيوني، بالجد والإصرار. تعالي خلي الصحابة تعالي حسبنا الله المصلحة بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد، قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்களையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நிகரில்லாதவன், என்றும் நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹுவை கொண்டு நான் சாட்சியம் பார்த்தவனாக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், அன்று முதல் இன்று வரைக்கும் புனித தீனுல் இஸ்லாத்தை தன் வாழ்வியல் மார்க்கமாய் ஏற்று நடந்து வரும்
அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டும் என வேண்டி அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆரம்பமாக எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை எம் அனைவருக்குமாக நான் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்துடனான எம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்கிற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இன்று நாங்கள் எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய செய்திதான் இந்த பாலஸ்தீனம், காசா. இதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், பிரச்சனைகள், என்ன நடக்கிறது, முஸ்லிம்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி பரவலாக எல்லோரும் கதைப்பதும் பேசுவதும் அது பற்றிய உரைகளை நிகழ்த்துவதையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அந்த பாலஸ்தீனத்துக்கும் எங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு தான் இருக்கிறது என்பதை பார்க்கிற நேரம் நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து தொடர ஆரம்பிக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எம் அனைவருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி, வத்தபஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் கட்டுப்படுங்கள், அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலாவை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய மார்க்கம், அவர்கள் எதையெல்லாம் செய்து வந்தார்களோ, அவர்கள் எதையெல்லாம் தன் சந்ததிகளிடமிருந்து ஆசைப்பட்டார்களோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நிறுவி காட்டியிருக்கிறான். இன்று வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை நாங்கள் பார்க்கிறோம். மதீனாவிலே, மக்காவிலே மக்கள் அனைவரும் தொழ வேண்டும், அவர்கள் நின்று கட்டிய இடத்தை மக்கள் வணக்கஸ்தலமாக ஆக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். அது பரக்கத்து செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கொடுத்தான். இன்று வரைக்கும் அருள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது இன்று மட்டுமல்ல, மறுமை நாள் வரைக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாரா அம்மையார் அவர்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். குழந்தைகள் கிடைக்கவில்லை. அந்த நேரத்திலே அடிமை பெண்ணான ஒரு பெண்ணை அவர்களுக்கு அன்பளிப்பாக அரசன் வழங்குகிறான். ஹாஜரா என்று சொல்லக்கூடியவர். அவரை திருமணம் செய்து கொண்டு அவர் மூலமாக பெற்ற குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததன் பிறகு அவர்கள் செய்த தியாகம் எம் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்க இவர்களை கொண்டு போய் யாரும் இல்லாத, நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவன பகுதியிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் ஹாஜரா அம்மையார் அவர்களையும் கொண்டு சென்று விட்டு வருகிறார்கள். கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் இது அல்லாஹ்வின் கட்டளையா என்று கேட்ட நேரம் தலையசைத்து விட்டு வரக்கூடியவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி விட்டு வந்ததன் பிறகுதான் சாரா அம்மையார் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதன் பிறகு அவர்களுடைய சந்ததிகள் பெருக ஆரம்பிக்கிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி உருவாகிறார். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய மறுபெயர் தான் இஸ்ராயில் என்று சொல்லுவது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய மறுபெயர் தான் இஸ்ராயில் என்று சொல்லுவது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் இருந்துதான் இந்த இஸ்ராயில்கள், பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் உருவாகி இருக்கிறது. அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய செய்திகள், நிலைப்பாடுகள் எப்படி காணப்படுகின்றன? இவர்களுக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு என்ன? இவர்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? ஏன் இவர்கள் இப்படியான நாசகரமான வேலைகளை செய்பவர்களாக மாறுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிற நேரம், அன்புள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களுடைய காலம் தொட்டும் அவர்கள் அப்படியே அந்த தங்களுடைய கொள்கையில இருந்து வந்தவர்கள். இந்த இஸ்ரவேலர்களாக தங்களுக்கென்று ஒரு பிரதேசம் இல்லாதவர்களாக, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த நேரத்திலும் கூட அவர்களை எதிர்த்தவர்களாக எல்லாம் மாறியவர்கள் இந்த யகூதிகள். இவர்கள் யகூதிகளானார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தௌராத் என்று சொல்லுவதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள்.
அன்புள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, இப்படி ஏற்றுக்கொண்டிருந்த இவர்களுக்கு மத்தியில் தான் யூதர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதே நேரத்திலே நல்லவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறார்கள். எப்பொழுது தெரியுமா? இந்த இப்லீஸினுடைய ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது, அவர்கள் மத்தியிலே பரவ ஆரம்பிக்கிறது. இதனால் தான் அவர்கள் யூத சியோனிசவாதிகளாக மாறுகிறார்கள். யூதர்களில் இரண்டு வகையினர். ஒன்று சாதாரண யூதர்கள், அவர்கள் அனைவரும் தௌராத்தை வேதமாய் ஏற்றுக்கொண்டு வாழுபவர்கள். ஆனால் இந்த யூத சியோனிசர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மிக மோசமானவர்கள், கொடுமையானவர்கள். எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இவர்கள் அனைவரும் பின்பற்றுவது ஷைத்தானை கடவுளாக ஏற்றுப்பவர்கள். ஷைத்தானை கடவுளாக ஏற்றுப்பவர்கள். அவர்களுடைய பைபிளிலே நாங்கள் பார்க்கிறோம், லூசிபர் என்று சொல்லக்கூடிய, அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், அவருடைய மனைவி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர் என்று அர்த்தம். அதுதான் அவர்கள் பின்பற்றக்கூடியவர். நாங்கள் சொல்லுவதென்றால் இப்லீஸ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியும் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்ற காரணமாக இருந்தவர் யார்? இப்லீஸ். அந்த இப்லீஸை இவர்கள் அனைவரும் கடவுளாக ஏற்றுக்கிறார்கள். அவர்கள் தான் யூத சியோனிசவாதிகள். இந்த கடவுளாக ஏற்றுக்கக்கூடிய இந்த யூத சியோனிசவாதிகளுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். தலைவருக்கு என்ன பெயர் தெரியுமா? ரப்பி என்று சொல்லுவார்கள். நாங்கள் கிறிஸ்துவர்களுக்கு பொப்பாண்டவர் என்று சொல்லுவது போன்று இவர்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு ரப்பி என்று சொல்லுவார்கள். அன்புள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அப்படிப்பட்ட இந்த யூத சியோனிசவாதிகள், ஷைத்தானை வணங்கக்கூடிய இந்த யூத சியோனிசவாதிகள் எல்லாம் மிக மோசமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் எச்சரிக்கை அவர்களை பற்றி ஏராளம் இருக்கின்றன. அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் ஹிராம் அபீஃப் என்று சொல்லக்கூடிய ஒருவன். அந்த அவர்களுடைய மத சாங்ஸ்தான வேலைகளை செய்யக்கூடியவன். இவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய அந்த ஜெபங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி செய்கிற நேரத்தில் அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களை, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இன்று எம் சமூகத்துக்கு மத்தியிலே எப்படி பரவலாக பூந்து விளையாடுகிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். சுருக்கமாக ஒரு சந்தர்ப்பம் வருகிற நேரத்தில் சொல்லப்பட்டாலும் கூட நான் சொல்லுவதை நன்றாக கவனியுங்கள். இவர் என்ன செய்வார் என்றால், மண்டையோடு இருக்கிறது, மண்டையோடுகளை வைத்துக்கொண்டு நெருப்பில் ஜபம் செய்தவர்களாக, நெருப்பை சுற்றி வட்டமிடுபவர்களாக இவர்களுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கும். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் பார்க்கிறோம் இன்று இந்த உலகத்திலே, நான் இன்று செவிமடுத்த ஒரு செய்தி, பாடசாலை விளையாட்டு போட்டிகள் என்று ஆரம்பித்தாலும் கூட ஒலிம்பிக்குகளிலே காணப்படுகின்றன. ஆனால் பாடசாலை விளையாட்டு போட்டிகள் ஆரம்பித்தாலும் கூட விளையாட்டு போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவர்களுடைய கையிலே ஒரு தீப்பந்தத்தை கொடுத்து விளையாட்டு வீரர்கள் அல்லது அந்த ஹவுஸில் உள்ளவர்கள் எல்லாம் எடுத்து ஒரு வட்டமிட்டு வந்து வைத்ததன் பிறகு, சத்திய பிரமாணம் செய்ததன் பிறகு விளையாட்டு போட்டி நடைபெறுவதாக நான் இன்று செவிமடுத்தேன். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, யாருடைய பழக்கம் இது? யூத சியோனிசவாதிகளின். யூத சியோனிசவாதிகள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள். அவர்கள் செய்யும் ஒரு செயலை இன்று ஏதோ ஒரு உருவத்திலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே புகுத்தப்பட்டிருக்கின்றன. எப்படி புகுத்தப்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அன்புள்ளவர்களே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் இந்த செயல் யூத சியோனிசவாதிகளினுடைய ஒரு சதித்திட்டத்தில் இருக்கும் செயல். அவர்கள் ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தீப்பந்தம் கொளுத்தி செயல்படுவார்கள். ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் மண்டையோடுகளை வைத்து அதை வணங்கியவர்களாக செயல்படுவார்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அது போன்று நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு அதை சுற்றி வட்டமிட்டு கூத்தாடியவர்களாக தன் செயல்பாடுகளை ஆரம்பிப்பவர்கள் யூத சியோனிசவாதிகள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட இந்த யூத சியோனிசவாதிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? நபிமார்களை கொலை செய்யக்கூடிய கொடுமைக்காரர்களாக வந்தார்கள். அல்லாஹு தஆலா கூட குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி உண்டு. என்ன? இவர்கள் அனைவரும் தங்களுக்கு வந்த நபிமார்களை எல்லாம் எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவர்களை கொலை செய்தவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படி கொலை செய்ததன் காரணத்தினால் இவர்கள் எல்லாம் யார்? காபிர்களாக, யூதர்களாக மாறியிருப்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அநியாயமாக நபிமார்களை கொன்று குவித்தவர்கள் யார்? யூத சியோனிசவாதிகள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுக்கென நபிகளார் வந்தது போன்று
ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களும் வந்ததெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கலிமாவை மக்கள் மத்தியில் நிலைநாட்டுவதற்காக, இணை வைப்பை தவிடுபடியாக்குவதற்காக வந்தவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களை கொலை செய்தவர்கள் இந்த யூதர்கள். நபிமார்களை எந்த காரணமும் இல்லாமல் ஈவிரக்கம் என்று கொலை செய்தவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட யூத சியோனிசவாதிகளை எம் சகோதரர்கள் இன்று பின்பற்றி வருகிறார்கள். எப்படி பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அது போன்று பாருங்கள், இவர்கள் கொலை செய்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம் யார்? அல்லாஹ்வினுடைய தூதர்கள், அல்லாஹ்வினால் பெருமையாக பேசப்படக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட தூதர்களை கொலை செய்தவர்கள் மட்டுமல்ல, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட நபிகளாரை கொலை செய்ய முற்பட்டவர்கள் இந்த யூதர்கள். எப்படி என்று பார்க்கிறோமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கீழே நிப்பாட்டி விட்டு மேலே வந்து கடலை போட்டு கொலை செய்ய பார்த்தவன் ஒரு யூதன். ஒரு யூத பெண்மணி நபிகளாரை கொலை செய்வதற்காக வேண்டி பரீட்சை நடத்துவது போன்று விஷம் துடைக்கப்பட்ட இறைச்சி துண்டை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கொல்ல பார்த்தவள் ஒரு யூத பெண்மணி. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபிமார்கள் என்றால் காட்ட முடியாதவர்கள் இவர்கள். ஏன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் கொல்ல பார்த்தார்கள்? எதற்காக கொல்ல பார்த்தார்கள்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் எதிர்பார்த்தவராக வரவில்லை. யூத சியோனிசவாதிகள் நபிகளாரை எப்படி எதிர்பார்த்தார்கள்? தங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது போன்று, தௌராத் வேதத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலே ஒரு மனிதர் வருவார், ஈச்சம் சோலைகள் நிறைந்த ஒரு பூமியிலே, பாலைவன பூமியிலே அவர் வருவார், மக்களை நேர்வழிப்படுத்துவார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து இவர்கள் பல திசைகளிலும் பிரிந்து சென்றவர்கள். பிரச்சனைகள் பட்டு பிரிந்து சென்ற இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வரக்கூடிய நபியை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மதீனாவிலும் ஒரு கோஷ்டி வந்திருக்கிறது. அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மக்காவிலே வரச் செய்கிறார். நபிகளார் வந்ததன் பிறகு என்ன செய்தார்கள்? இவர்களின் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கவில்லை. என்ன கொள்கை? நபிமார்களை கொலை செய்வது, அதுபோன்று இல்லாத பொல்லாத தேவையில்லாத விடயங்களை எல்லாம், ஹராமாக்கிய விடயங்களை எல்லாம், மனிதன் என்ற மனித அபிமானமற்ற செயல்பாடுகளை எல்லாம் அரங்கேற்றிக் கொண்டிருந்த இவர்கள் யூத சியோனிசவாதிகளுடைய சதி செயல்கள் இருக்கின்றனவே, முஸ்லிம்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் அப்படியே பின்னால் இருந்து கொண்டு குத்துவிட்டு கும்மாளம் அடிப்பவர்களாக இருந்தார்களே, அந்த கொள்கையை ரசூலுல்லாஹ் போதிக்கவில்லை. மாற்றமாக ரசூலுல்லாஹ் போதித்தது அல்லாஹ் ஒருவன், அவனை வணங்க வேண்டும், அனைவருக்கும் சம உரிமை, மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், அவர்கள் அநியாயம் செய்யப்பட வேண்டியவர்கள் அல்ல, பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும், அனைத்தையும் சொன்னார்கள். யூத சியோனிசவாதிகளின் செயல்பாடுகளுக்கு முற்றுமுழுதாக மாற்றம். இப்பொழுது அவர்கள் ஒரு தூதரை எதிர்பார்க்கிறார்கள். யார் தெரியுமா? இந்த யூத சியோனிசவாதிகள் தாம் எதிர்பார்த்த தூதராய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை என்பதற்காக இவர்கள் தற்பொழுது எதிர்பார்க்கும் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யார்? அவர்தான் இவர் கொள்கைகளை அப்படியே போதிக்கக்கூடிய, இவர்களுடைய செயல்பாடுகளை 100% எடுத்து நடத்தி மக்களை வழிகெடுக்கக்கூடிய, நாம் அனைவரும் நம்பி இருக்கும் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடியவர். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இந்த தஜ்ஜாலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் எதிர்பார்த்தது நபிகளாரை, நபிகளார் இவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக இருந்தார்கள். தற்பொழுது எதிர்பார்க்கிறார்கள் தஜ்ஜாலை. அவர்களுக்கு சாதகமானவனாக அவன் வருவான் என்பதாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அது போன்று பாருங்கள், இந்த யூத சியோனிசவாதிகள் எப்படி இந்த உலகத்தில் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்கள், எப்படி இந்த மனிதர்களை எல்லாம் தங்கள் கரங்களுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்பதை பார்க்கிற நேரம், இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 180 கோடி. ஆனால் இந்த யூதர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் தெரியுமா? 1,40,00,000 பேர். இவ்வளவுதான். இந்த சொற்பமானவர்கள் அதிகமாய் இருக்கக்கூடிய இந்த மக்களை எப்படி அவர்கள் வழிகெடுக்கிறார்கள், எப்படி வழிகெடுக்க திட்டமிடுகிறார்கள் என்பதை பார்க்கிற நேரத்தில், அன்புள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்களே,
இவர்கள் எப்படியெல்லாம் வழிகெடுக்க சதித்திட்டம் போடுகிறார்கள் தெரியுமா? இவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அந்த சதித்திட்டம் வெளியாகிறது. சப்தாய் செவி என்று சொல்லக்கூடியவருடைய கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய ஒன்று சபாத்தி இஜ்வி என்றும் அவருக்கு சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவருடைய கோட்பாட்டில் உள்ள ஒன்று என்ன தெரியுமா? யகூதிகள் ஒரு பொழுதும் அடுத்த மதத்திற்கு செல்லுவது கிடையாது. யூதர்கள் ஒரு பொழுதும் அடுத்த மதத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் தம் மதத்தை பெருக்குவதற்காக, தம்முடைய யூத வம்சத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக இஸ்லாமிய பெண்களை திருமணம் செய்து அவர்கள் மூலமாக தம் வம்சத்தை வளர்த்தெடுத்தார்கள். டொன்னே முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டப்பட்டார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஒரு முஸ்லிம் தாயை மணமுடித்து ஒரு யகூதி அவர் மூலமாக பிறக்கும் குழந்தைக்கு டொன்னே முஸ்லிம் என பெயர் சூட்டப்பட்டவர்களாக இருந்தவர்களில் ஒருவன் தான் முஸ்தபா கமால் பாஷா அதா துர்க் என்று சொல்லக்கூடியவர். மிக மோசமான கொடுங்கோலன், மிக மோசமான கெட்டவன் யகூதி, மிக மோசமான செயல்பாடுகளை செய்தவன். ஹிலாபத் ஹலீஃபா அப்துல் ஹமீத் அவருடைய காலத்தில் இவன் என்ன செய்கிறான் என்றால், வந்து பாலஸ்தீனத்தை அவனுடைய கரத்திற்கு கேட்கிறான். எங்களுக்கு தா, நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் இந்த ஹலீஃபா சொல்லுகிறார் என்ன தெரியுமா? இந்த பலஸ்தீன் என்பது என்னுடைய வாப்பா உம்மா வீட்டு சொத்து அல்ல. நீ கேட்டவுடன் தருவதற்கு என் சொத்தோ என் உறவுகளுடைய சொத்துக்களோ கிடையாது. இது முழு உலக முஸ்லிம்களின் சொத்து. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, பலஸ்தீன் என்பது என்ன? முழு உலக முஸ்லிம்களின் சொத்து. ஏன்? நபிமார்கள் அதிகமாக வந்தவர்கள், நேர்வழி காட்ட வந்தவர்கள், அந்த நபிமார்கள் எல்லாம் உருவாகிய இடம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அது மாத்திரமல்ல, நாம் அனைவரும் அறிந்த வரலாற்று உண்மை ஒன்று என்ன? முழு உலக முஸ்லிம்களும், அன்றைய காலத்தில் இருந்த அனைத்து முஸ்லிம்களும் முதலாவது கிப்லாவாக பின்பற்றி வந்த கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய இடம். தொழக்கூடிய தொழுகைகளுக்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்து பொருந்திய இடத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. மஸ்ஜிதுல் அக்ஸா எங்க இருக்கிறது? இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த பிரதேசம், அந்த பிரதேசத்தை சூழ இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் என்ன? பரக்கத்து பொருந்தியதாக இருக்கிறது. அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அதுதான் யூதர்களுக்கு தேவை. அதுதான் யூதர்களுக்கு தேவை. யூத சியோனிசவாதிகளுக்கு தேவை என்ன? அதுதான். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்று சொன்ன நேரத்திலே இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு இரட்சகனை நேராக வந்து காட்டு என்று சொன்னார்கள். அறுத்து பலியிட சொன்னால் எப்படி அறுப்பது, என்ன கலர், எப்படியானது, எப்படியான ரூபம் என்றெல்லாம் கேட்டவர்கள். இப்படிப்பட்ட கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதிகமான நபிமார்களை கொன்றதனால் ஒரு சமூகம் அழிந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அப்படிப்பட்ட மிக மோசமான வர்ணனைக்குரிய யகூதிகள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீன பிரதேசம் தம் கைவசம் வந்தால் முழு உலகத்தையும் தம் கைவசம் அடக்கிக் கொள்ளலாம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய ஹிலாபத் நடந்த நேரத்திலும் கூட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாபத்தை பிடித்த நேரத்திலும் கூட, நபிகளார் மரணித்து 6 வருடங்களிலே பாலஸ்தீனத்தை கைப்பற்றுகிறார்கள். அதன் பிறகு இந்த உலகம் அதிகமான பகுதிகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். இது வரலாறு அறிந்த உண்மை. பாலஸ்தீனத்திலிருந்து அனைத்து நாடுகளையும் மிக இலகுவாக மடக்கிக் கொள்ளலாம். யூதர்கள் அதை கையாளுகிறார்கள். பலஸ்தீனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், பிடித்துக் கொண்டு முழு உலகையும் தம் கையில் கொண்டு வர வேண்டும். 1,40,00,000 இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய மனதில் தோன்றுவது என்ன? முழு உலக மக்களையும் தம் கைவசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியான தம் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பார்த்தார்கள். வரக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முடியவில்லை. ஆனால் அவர்களுடைய கையிலே ஆரம்பத்தில் இருந்த இந்த பாலஸ்தீன பிரதேசம் என்ன செய்கிறது? 1999 ஆண்டிலிருந்து 1299 ஆண்டு வரைக்கும் கிறிஸ்துவர்களுடைய கையிலே இருக்கிறது. என்ன காரணம் என்றால், யூதர்களினால் போராடி போராடி முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடியாது என்கிற ஒரு நேரம் வந்தவுடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவர்களை தம் துணைக்கு அழைக்கிறார்கள். யார் கிறிஸ்துவர்கள்? அவர்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே,
இவர்களை அந்த யூதர்கள் சொன்னார்கள் விபச்சாரியின் மகன் என்று. அவர்களை கொலை செய்ய சென்றார்கள். அல்லாஹ் உருவத்தை மாற்றி அமைத்து வேறொருவரை சொல்ல செய்தான். அதே நேரத்தில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நேரத்தில் பிரிந்து செல்லுகிறது கிறிஸ்துவர்கள் ஈசா நபியை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஈசா நபி விபச்சாரியின் பிள்ளை என்று சொன்னவர்கள் யூதர்களாகவே தரித்திருக்கிறார்கள். அவர்களை ஒன்று சேர்க்க திட்டம் திட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் எப்படி தெரியுமா? உங்களுடைய நபி ஈசா உங்கள் கடவுள் பிறந்த இடம் இது, அந்த இடத்தை விட்டுக் கொடுக்க இயலுமா? விட்டுக் கொடுக்க வேண்டாம், வாருங்கள் என்று இருவரும் சேர்ந்து போராடுவோம் என்று போராடுகிறார்கள். அதனுடைய விளைவாக நடைபெற்றது சிலுவை யுத்தம். அதன் விளைவாக நடைபெற்றது முதலாம் இரண்டாம் உலகமகா யுத்தங்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, சிலுவை யுத்தத்தின் முடிவில் தான் கிறிஸ்துவர்களுடைய ஆட்சிக்கு வருகிறது இந்த 200 வருடங்கள். 1099ஆம் ஆண்டு முதல் 1299ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கிறிஸ்துவர்களுடைய ஆட்சியில் அது இருக்கிறது. அந்த ஆட்சியில் இருப்பதைத்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியவர் என்ன செய்கிறார்? இஸ்லாமிய படை வீரர், போராளி, இவர்களோடு போராடி அதை எடுத்துக் கொடுக்கிறார். மம்லூக்கியர்களுடைய ஆட்சியில் அவர்கள் அனைவரும் பாலஸ்தீனத்தை மீண்டும் தன் கைவசம் கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1000 வருடங்களில் 200 கழித்தால், இடையில் 200 கழிக்கப்பட்டால் 800 வருடங்கள் மொத்தமாக முஸ்லிம்களுடைய கையிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சிலுவை யுத்தத்திலே இவர்கள் சலாஹுத்தீன் அய்யூபியுடன் போராடி தோல்வி கண்ட இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் பிரிந்து விடுகிறார்கள். எப்படி பிரிகிறார்கள் தெரியுமா? ஐரோப்பா தான் கிறிஸ்துவர்களுடைய அடிப்படையான இடமாக இருக்கிறது. ஐரோப்பா என்பது மிக தரங்கெட்ட ஓர் இடம். அழுக்கானவர்கள், படிப்பறிவற்றவர்கள், எந்த விதமான ஒழுக்க சீர்கெட்டவர்களாக இருக்கிறார்கள், சுருக்கமாக சொல்வதென்றால். அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களை அழைத்துத்தான் தங்களோடு சேர்ந்து கொண்டு யூத சியோனிசவாதிகள் யுத்தம் நடத்துவதற்கு தீர்மானிக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் தோல்வி கண்ட காரணத்தினால் இந்த கிறிஸ்துவர்கள் படித்துக் கொள்ளுகிறார்கள். பாடம் என்ன தெரியுமா? நாம் இவ்வளவு காலம் இருந்தது மடமை, இனிமேல் நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் வேறு என்று சொல்லி அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? ஒரு சில திட்டங்களை தீட்டுகிறார்கள். யூதர்களை விட்டும் பிரிந்து சென்று விடுகிறார்கள். பிரிந்து சென்றதன் பிறகு யூதர்களும் சில திட்டங்களை தீட்டுகிறார்கள். கிறிஸ்துவர்கள் தீட்டும் திட்டம் என்ன தெரியுமா? 12ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓரியண்டல் ரிசர்ச் சென்டர் என்று சொல்லக்கூடிய கீழைத்தேய சிந்தனைவாத ஒரு அமையத்தை அமைக்கிறார்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்தனா ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள். சிந்தனா ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள். 13ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவ மிஷனரிகள், இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் மூலமாக இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிற திட்டம் தீட்டப்படுகிறது. மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள். 14ஆம் நூற்றாண்டிலே நாடுகாண் பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிறார்கள். புதிதாக நாடு கண்டுபிடிப்பதற்கல்ல, இருக்கக்கூடிய நாட்டை தங்களுடைய காலடித்துவத்தின் கீழால் கொண்டு வருவதற்காக இந்த அமைப்பில் சென்றவர்கள் தான். கொலம்பஸ் என்பவன் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்று சொல்லுகிறோமே, இப்படி சென்றவர்கள் தான். தன்னுடைய காலனித்துவ ஆட்சியை அங்கு புதைப்பதற்காக சென்றவர்கள், நிலைநாட்டுவதற்காக சென்றவர்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இவர்களுடைய செயல்பாடுகள் ஒருபுறம் செல்ல, யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் திட்டம் தீட்டுவதில் வல்லவர்கள், திட்டம் தீட்டுவதில் மிக திறமையானவர்கள். அதனால் தான் 1967ஆம் ஆண்டு திட்டிய திட்டம் கூட இன்றும் அவர்கள் கரத்திலே மிக பிரபல்யமாக அவர்களுடைய திட்டம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தீட்டியவர்கள் இறந்தாலும் தம் சந்ததிகளும் தான் தீட்டிய திட்டங்களை போன்று தம் வாழ்க்கையில் எடுத்து வருபவர்களாக யூத கிறிஸ்துவர்கள் இருந்து வருகிறார்கள். கிறிஸ்துவ சியோனிசவாதிகள் இருந்து வருகிறார்கள். அன்புள்ளவர்களே, நாங்கள் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் காத்த இஸ்லாத்தை மறந்து விட்டோம். சகாபாக்கள் காத்த இஸ்லாத்தை மறந்து விட்டோம். அது ஒரு புறம் இருக்கட்டும், யூத சியோனிசவாதிகள் இன்றும் அந்த கோட்பாடுகளை தம் கோட்பாடுகளாய் மதித்து வாழுகிறார்கள். அந்த திட்டம் எவ்வளவு காலம் சென்றாலும் அது நடைபெற வேண்டும் என்ற முக்கியமான குறிக்கோளுடன் அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். எனவே பொம்மை ஆட்சிகளை உருவாக்கினார்கள். பொம்மை ஆட்சிகளை உருவாக்குவது என்றால் என்ன? ஒரு நாட்டிலே அவர்கள் கருத்துடைய யூத கருத்துடையவர்களை அந்த இடத்திலே உருவாக்கி அவர்களுக்கு பெரும் தலைமைகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகளை நிலைநாட்டிக் கொள்வது. பஷர் அல் அசத் என்று சொல்லக்கூடியவன், ஹுஸ்னி முபாரக் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் யார்?
யூத சியோனிசவாதிகளுடைய கருத்துக்களை எல்லாம் தம் வாழ்க்கையில் கொண்டு வந்து முஸ்லிம்களை குழி தோண்டி புதைக்க முயற்சித்தவர்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹுஸ்னி முபாரக் வருவதற்கு முன்னர் ஒருவர் வருகிறார், அப்துல் நாசர் என்று சொல்லி. இந்த அப்துல் நாசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எகிப்திலே இந்த அப்துல் நாசர் என்பவர் போட்ட ஒரு திட்டம் தான் இன்று வரைக்கும் அவர்களுடைய முகத்தில் ஒரு புல் பூண்டு கூட முளைப்பதில்லை. யூத சியோனிசவாதிகள் போட்ட ஒரு திட்டம், தங்களுடைய பொம்மை ஆட்சியினுடைய ஒருவரை நியமிக்க வேண்டும். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் நியமிக்கிறார்கள். இந்த ஹுஸ்னி முபாரக் போன்ற இவருக்கு முன்னிருந்தவர் தான் யார்? அப்துல் நாசர் என்று சொல்லுபவர். இந்த அப்துல் நாசர் என்று சொல்லுபவர் ஈராக்கிலே எகிப்திலே அவர் போட்ட ஒரு வேலை என்ன தெரியுமா? யாரும் முகத்தில் தாடி வைக்க கூடாது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று வரைக்கும் அவர்கள் அமுல்படுத்துகிறார்கள், கடமையாக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் எங்களிடம் என்ன சொன்னார்கள்? யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். எத்தனை பேர்கள் மாற்றம் செய்கிறோம்? மாஷா அல்லாஹ், நிறைந்து காணப்படுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னதை மாற்றி அமைப்பதற்கு நிறைந்து காணப்படுகிறோம். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்கள், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கத்தரிக்க முடியுமா? ஷோட் பண்ண முடியுமா? கத்தரிக்கவே கூடாதா? விட்டுவிடுங்கள், எதுவும் தேவையில்லை. உன் முகத்தில் தாடி இருக்கிறதா? உன் நாடியில் முடி இருக்கிறதா? யோசித்து பார். நீ விட்டாய் என்றால் நீ யார்? அந்த யூத சியோனிசவாதியினுடைய கால்படி நீயுமா? நீயும் சேர்ந்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க முயற்சிக்கிறாயா? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, மறந்து வாழ்கிறோம். யூத சியோனிசவாதிகள் விதைத்த கருத்து முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும், அவர்கள் கொள்கைகளை உடைத்தெறிய வேண்டும். நடக்கிறது, அவர்கள் நடத்தினார்கள். இன்றைய சகோதரர்கள் அவர்கள் பின்னால் செல்கிறார்கள். வெக்கம் கெட்ட, மானம் கெட்ட முஸ்லிம்வாதியே, யோசித்து பார். உன் முகத்தில் தாடி வைக்க முயற்சி செய். ஏன்? இஸ்லாம் சொல்லுகிறது, வேறு யாரும் அல்ல, இஸ்லாத்தின் எதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட யூதர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு நீ துணை போகிறாய் என்றால் நீ யார்? அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பஷர் அல் அசத் என்று இஸ்லாமிய பேர் தாங்கியை போன்றவனா நீயும்? யூத சியோனிசவாதிகளுடைய கருத்தை உன் வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு அப்துல் நாசர் என்று சொல்லி அழகிய பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய கருத்துக்களை குழி தோண்டி புதைப்பவனாக இருக்கிறாயா நீ? சிந்திக்கிறோம் இல்லை? ஏன்? அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த இன்னும் ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்த யூத சியோனிசவாதிகள் மார்க்கத்தையும் ஆட்சியையும் பிரித்து விட்டார்கள். அத்தீனு லில்லாஹ், மார்க்கம் அல்லாஹ்விற்குரியது. வல் வதனு லின்னாஸ், நாடு என்பது மனிதர்களுக்கு விரும்பிய பிரகாரம் ஆட்சி செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வுக்குரிய மார்க்கம், அதை நீ விரும்பினால் செய், விரும்பாட்டி செய், அதை விட்டுடு. வத்தீனு லில்லாஹ், மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. வஷராஇ, சட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த குடிமக்களுக்குரியது. அது அவங்க பார்த்துக் கொள்ளட்டும், அதெல்லாம் இப்ப பொருத்தமில்லை என்கிற சிந்தனையை ஊக்குவித்தார்கள். யூஎஸ் சென்று வருகிறோம் என்று ஸ்காலர்ஷிப் கொடுத்தார்கள், மக்களை எடுத்தார்கள். படித்துக் கொடுப்பவர்கள் எல்லாம் கிறிஸ்தியர்கள், கிறிஸ்துவர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, அவர்கள் புதைப்பது எல்லாம் என்ன? அவர்கள் விதைப்பதெல்லாம் என்ன? தம் கருத்துக்களை விதைக்கிறார்கள், இங்கு வருகிறார்கள், இஸ்லாத்தை மறக்கிறார்கள். இஸ்லாம் செய்தால் செய்யட்டும், செய்யாவிட்டால் விடட்டும், எமக்கென்ன? அல்லாஹ்வுக்குரிய மார்க்கம் விட்டுவிடுங்கள், இதை கரிச்சப்பட தேவையில்லை, விட்டுவிடுங்கள் என்று சொல்லுபவர்களாக மாறினார்கள். யூத சியோனிசத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய வேலை திட்டங்களில் ஒன்று இது. எது? முஸ்லிம்களை ஆயுதங்களால் தாக்க முடியாது. முஸ்லிம்களை ஆயுதங்களால் தாக்க முடியாது. ஆனால் அவர்களை தாக்க வேண்டும் என்றால் நவீன சிந்தனைகளினாலும் இஸ்லாமிய கருத்துக்களை மாற்றி அமைப்பதனாலும் இஸ்லாமிய கருத்துக்களையே சொல்வது போன்று சொல்லி அதை தளர்ந்துபட செய்வதனாலும் அவர்களை மாற்றலாம் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். திட்டம் தீட்டினார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது களங்கம் கற்பித்தார்கள். திரைப்படம் இயற்றப்பட்டது. ரசூலுல்லாவை விபச்சாரகன் என்ற அளவுக்கு ஒரு திரைப்படம் இயற்றப்பட்டது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, முழு உலக முஸ்லிம்களும் கொந்தளித்தோமா இல்லையா? எமக்கு நேர்வழி காட்ட வந்த ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்துகிறான் என்பதற்காக முழு உலக முஸ்லிம்களும் கொந்தளித்தோமா இல்லையா? ரத்தங்கள் கொதித்ததா இல்லையா? எதற்காக? ரசூலுல்லாவின் மீது கொண்டிருந்த அன்பு, ரசூலுல்லாவை மதித்ததன் விளைவு. அப்படி நினைப்பது உண்மை என்றால் அந்த இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் நபிகளாருக்கும் சொன்னான். அவர்களுடைய சந்ததிகள் இருந்து வந்தவர்கள் தான் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய சந்ததிகள். இந்த நபிமார்கள்
மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், யார் இவர்கள் எல்லாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார்? இப்படிப்பட்ட இந்த நபிமார்களை எல்லாம், அவர்களை எல்லாம் கொலை செய்தவனை நீ கொலை செய்ய வேண்டும் என்ற உணர்வு வேண்டாமா? ரோஷம் வேண்டாமா? நீ முஸ்லிமாக இருக்க வேண்டாமா? இஸ்லாமியனுக்கு ரோஷம் வரும். ரசூலுல்லாவை மதிக்கிறோம் என்கிறாய், கொந்தளிக்கிறாய். ரசூலுல்லாவை பின்பற்ற சொன்ன மார்க்கம் இப்ராஹிம் நபியின் மார்க்கம். அந்த மார்க்கத்தின் தோன்றல்களாக, அவரின் வாரிசுகளாக வந்தவர்களை கொன்றொழித்த யூதர்களை நீ ஏன் மறுத்து வாழ்கிறாய்? அவர்களை ஏன் உன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறாய்? அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்திக்க வேண்டும். முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டுவது. நாங்கள் திரைப்படங்களை பார்த்தால், திரைப்படங்கள் பாருங்கள் என்று சொல்லவில்லை, திரைப்படங்களில் எல்லாம் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டுவார்கள். எப்படியான தீவிரவாதிகளாக? தாடி வைத்தவர்களாக காட்டுவார்கள். அவர்களுக்கே தெரியும் முஸ்லிம்கள் என்றால் தாடி வைப்பவர்கள். நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? முஸ்லிம்கள் என்றால் தாடியை பழிப்பவர்கள் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். முஸ்லிம் என்றால் தாடி வைப்பவன் என்று விளங்கித்தான் தீவிரவாதியாக இஸ்லாமியனை காட்டுகிறான். அன்றொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஒரு தமிழ் பெண்ணும் தமிழ் ஆணும் கதைக்கக்கூடிய அந்த உரையாடலில் சொல்லுகிறார்கள். இருவரும் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? இன்று கிறிஸ்துவர்கள் இந்த உலகத்தில் தீவிரவாதத்தை மிக வேகமாக பரப்பி வருபவர்களும் தீவிரவாதம் செய்பவர்களும் ஒரு ஆள் கூட கிறிஸ்துவர்களை தீவிரவாதியாக காட்டி படம் எடுத்தது கிடையாது. இஸ்லாமியர்களை எடுக்கிறார்கள் என்றால் என்ன தெரியுமா காரணம்? அவர்களுக்கு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டினால் லாபம் கிடைக்கிறது என்பதற்காக எடுக்கிறார்கள் என்றார்கள். ஒரு இஸ்லாமியனை எப்படியெல்லாம் தரங்கெட்டவனாக காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் யூத சியோனிசவாதிகள். நாம் அவர்கள் தரங்கெட்டவர்களாக காட்ட காட்ட நாங்களும் தரங்கெட்டவர்களாகவே சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மறக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை மறக்கிறோம், போதனைகளை மறந்து வாழுகிறோம் என்றால், அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அதே போன்று பாருங்கள், இவர்கள் போடக்கூடிய அடுத்த ஒன்றுதான் குர்ஆன் காலம் கடந்ததாக காட்டுது. இப்ப உள்ளதல்ல இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் வந்ததெல்லாம் அது எப்பயோ வந்து அதில் சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டாச்சு. இன்றைக்கு அதை எங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பேர் தாங்கிகள் எல்லாம் இஸ்லாமிய சட்டம், அது நபிகளாருடைய காலத்தில் உள்ளது. அதெல்லாம் இப்ப நடைமுறைப்படுத்த இயலாது. கை வெட்டுறது எப்படி வெட்டுறது? கையெல்லாம் வெட்ட இயலாது, கொலை செய்ய இயலாது. ஏன்? அது அந்த காலத்தில் வந்து இந்த காலத்துக்கு பொருத்தமில்லை. குர்ஆன் வசனம் எடுத்து விட சொல்லுகிறீர்களா? உலகம் அழியும் வரைக்கும் இதுதான் வேதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வேதத்தை இந்த காலத்துக்கு பொருத்தமில்லை என்று சொல்வதற்கு உனக்கு அதிகாரம் தந்தது யார்? நீ ஒரு யூத சியோனிசவாதியா? அவனை பின்பற்றுகிறாயா? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனை காலம் கடந்ததாக காட்டினார்கள். குர்ஆன் என்பது ஷைத்தானால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னார்கள். குர்ஆன் ஷைத்தானால் உருவாக்கப்பட்டதா? எந்த ஒரு ஜின்களும் தீண்ட முடியாது, மலக்குமார்களை தவிர வேறு யாரும் அந்த இடத்தில் நெருங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை ஷைத்தான் உருவாக்கினான் என்று சொல்லக்கூடிய அந்த யூத மிஷன், யூதர்கள், யூத சியோனிசவாதிகளை நீ பின்பற்றுகிறாய் என்றால் நீ யார்? எம் தேசம், எம் தந்தையர்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த இடம், நபிமார்களை கண்ட இடம், முதலாவதாக எம் தலை சாய்க்க இடமாயிருந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உருவாகிய இடம். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த இடத்தை விட்டு கொடுத்து விட்டு அந்த இடத்தை நாசம் செய்யும் யூதர்களுக்கு நீ ஒரு உடந்தையாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ நன்றி கட்டவன், அல்லாஹ்வின் விரோதியாக இருக்க விரும்புகிறோமா? சிந்தனையில் கொண்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, இன்றைய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் இதை பார்த்தவுடன் எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா. உண்மை அதுவல்ல. இது குப்பத்து சஹ்ரா என்று சொல்லக்கூடிய இடம். இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை இன்று இருக்கக்கூடிய இந்த சிறுவர்களுக்கிடம் கேட்டால் அவர்கள் ஆச்சரியம், இதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று கேட்பார்கள். இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இது குப்பத்து சஹ்ரா. இன்று எல்லா இடங்களிலும் கலண்டராக இருக்கலாம், பார்க்கும் இடங்களில் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் இதைத்தான் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? இந்த இடத்தை அவர்கள் உடைக்க வேண்டும். உடைத்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்திற்கு இன்னொன்றை கொண்டு வர வேண்டும். என்ன கொண்டு வர போகிறார்கள் தெரியுமா? சோலமன் டெம்பிள், சுலைமான் கோயில்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரில் கோயில் கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்களின் சொத்து, முஸ்லிம்களின் கிபிலாவாய் இருந்த இடம், அப்படிப்பட்ட ஓர் இடத்தை யூதர்கள் இன்று ஆக்கிரமித்துக் கொண்டு அந்த இடத்தையே தரமட்டமாக்கிவிட்டு அவர்களுடைய செயலை அங்கே ஆரம்பிக்க இருக்கிறார்கள். நாம் அனைவரும் உடந்தையாக இருக்கிறோம். வெட்கமில்லை முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு? சிந்தியுங்கள். நானும் நீங்களும் உண்மையிலே முஸ்லிம்களாகத்தான் வாழுகிறோமா? உண்மையான முஸ்லிம் தாய் வயிற்றில் பிறந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு தகுதியானவர்களாக வாழுகிறோமா? உண்மையிலே அல்லாஹ்வை மதித்து வாழுகிறோமா? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கிறோமா? ரசூலுல்லாஹ் இறுதி நபி என்று ஏற்றுக்கிறோமா? அப்படி என்றால் ஏன் யூதர்களை இன்னும் பின்பற்ற வேண்டும்? ஏன் யூதர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும்? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அது மட்டுமல்ல, புரோட்டோகால் ஆஃப் எல்டர்ஸ் ஆஃப் ஜியோன் என்று சொல்லக்கூடிய சியோனிசவாதிகள், யூத சியோனிசவாதிகளுடைய ஒரு கோட்பாட்டு நூல். இந்த நூலை தியோரோ தேர்சல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உருவாக்குகிறான். 100 நிபந்தனைகளை இடுகிறான். அதில் முஸ்லிம்களை அழிப்பதற்கான திட்டமிடல் 100 திட்டமிடல் இடுகிறான். அந்த ஒவ்வொரு திட்டமிடலையும் அவர்கள் அணு அணுவாக பின்பற்றி வந்தார்கள். இன்று வரைக்கும் முஸ்லிம்களை அவர்கள் நினைத்ததை நிலைநாட்டுவதற்கு கொண்டு வந்தார்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடித்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்த அந்த செயற்பாடுகளை எல்லாம் அவர்கள் ஒழித்துவிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கீழால் 20க்கும் மேற்பட்ட புதைகுழிகள், சுரங்க பாதைகளை தோண்டி அதன் மூலமாக உள்ளே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்று பொய் சொல்லி, நாங்கள் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுகிறோம் என்று பொய் சொல்லி, அதன் கீழால் சுரங்கங்களை தோண்டினால் இந்த பள்ளி வாயில் மஸ்ஜிதுல் அக்ஸா இடிந்து விழுந்துவிடும். அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய நினைத்ததை சொலமன் டெம்பிள், சுலைமான் கோயிலை கட்டிவிட முடியும் என்றவர்கள் நட்பாசை கொள்ளுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு பகுதியை இன்றும் யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் ஒரு சுவற்றை தன் வணக்க ஸ்தலமாக எடுத்து அந்த சுவற்றிலே தன் தலைகளை மோதிக்கொண்டு தன் தேவைகளை கேட்டு வருபவர்களாக இருக்கிறார்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட இந்த யூத சியோனிசவாதிகள் எடுத்துக்கொண்ட முடிவில் அவர்களால் இப்படியே முன்னேற்றம் கண்டு 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 வந்து இதுவரைக்கும் வந்ததில் அவர்கள் ஓரளவுக்கு வெற்றியை கண்டாலும் கூட, ஆனால் இன்னும் அவர்களால் முழுமையாக நினைத்ததை முழு உலகத்தையும் தன் கைவசம் கொண்டு வர முடியவில்லை. நீண்ட கால திட்டத்தினால் அவர்கள் ஓரளவுக்கு சாதித்தார்கள். இன்னும் சாதிக்க வேண்டும், விரைவாக சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இன்னும் 10 ரூல்ஸை புதிதாக போட்டார்கள். 1980 கால பகுதிகளிலே புதிதாக அந்த திட்டத்தை போடுகிறார்கள். எப்படியான திட்டம் தெரியுமா? மிக முக்கியமான திட்டங்களை போடுகிறார்கள். இலங்கையில் நாம் இருக்கிறோம். இலங்கை வாழ் மக்களே, ஒரு முஸ்லிம் எத்தனை பிள்ளை பெற வேண்டும் என்று இன்றைய கவர்மெண்டுடைய ஓர்டர். எதற்காக? இது யாருடைய செயல்? யார் செய்த சதி? யார் இட்ட திட்டம்? யாருக்காவது தெரியுமா? இந்த யூதர்கள் குறுங்காலத்தில் தம் இலக்கை அடைவதற்காக போட்ட திட்டத்தில் ஒன்று சனத்தொகையை குறைப்பது, 700 கோடியாக இருக்கும் மக்களை 500 கோடியாக தரம் இறக்குவது. 200 கோடி மக்களை அழிக்க வேண்டும். இரக்கம் கிடையாது. குழந்தைகளா பரவாயில்லை, பெண்களா பரவாயில்லை, கர்ப்பிணிகளா பரவாயில்லை, முதிர்ந்தவர்களா பரவாயில்லை, நோயாளிகளா பரவாயில்லை, அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும். 200 கோடி மக்களை அழித்துவிட்டு தாங்கள் தன் இடத்தை அடைய வேண்டும் என்று ஆசை வைப்புகிறார்கள். முழு உலகத்திலும் பரப்புகிறார்கள். இலங்கையிலும் பரவி இருக்கிறது. இன்று என்ன எங்கள் அரசாங்கத்தின் ஓடர் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யூத கிறிஸ்துவத்தினுடைய அந்த வளர்ச்சியின் கண்ட வெற்றி இது. மக்கள் சனத்தொகையை குறைக்க வேண்டும். முஸ்லிம்கள் தான் சனத்தொகையில் அதிகமாக இருக்கிறார். இனப்பெருக்கம் செய்வதில் அதிகமானவர்கள். அதனால் அவர்களை குறைக்க வேண்டும். திட்டம் வெற்றி காண்கிறார்கள் முழு உலக ரீதியிலே. அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அது மட்டுமல்ல, முழு உலக மக்களையும் ஒரே மொழியின் கீழால் கொண்டு வர வேண்டும். தமிழ், சிங்களம், பாலி, அரபு எல்லாம் ஒருபுறம் போகட்டும். அனைத்துலக மக்களும் ஓர் மொழியின் கீழால் வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஒரே மொழியின் கீழால் கொண்டு வர வேண்டும். ஆங்கில மொழி ஊக்குவிக்கப்பட வேண்டும். படிப்பது தவறல்ல, படிப்பது தவறல்ல.
ஆங்கிலம் படிக்க கொடுக்கும் முக்கியத்துவத்தை பெற்றோர்களே நீங்கள் உணருங்கள். ஆங்கிலம் படிக்க நீங்கள் செய்யும் முயற்சிகள், உங்கள் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை பார்த்து சந்தோஷப்பட துடிக்கும் பெற்றோர்களே உங்கள் உள்ளங்களை தொட்டு கேளுங்கள். என் பிள்ளை இஸ்லாத்தை பேசுவதை, இஸ்லாத்தை படிப்பதை, இஸ்லாத்தில் வளர்வதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு நாள் யோசித்திருக்கிறீர்களா? அதற்காய் பிள்ளைகளை ஆர்வமூட்டி இருக்கிறீர்களா? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, வெற்றி காண்கிறார்களா இல்லையா? யூத சியோனிசவாதிகள் வெற்றி காண்கிறார்களா இல்லையா? ஆங்கிலத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் அல் குர்ஆனுக்கு கிடையாது. ஆங்கிலத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் இஸ்லாமிய கல்விக்கு கிடையாது. இஸ்லாம் படித்த பிள்ளைகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களின் சூழ்ச்சி வேலை செய்கிறது. மேற்கு நாகரிகங்களை வளர்க்க வேண்டும், வெற்றி கண்டார்கள். மேற்கு நாகரிகங்களை வளர்க்க வேண்டும், வெற்றி கண்டார்கள். என்ன வெற்றி? இஸ்லாமிய ஆடையில் மேற்கத்திய ஆடையை புகுத்துதல். புகுத்தினார்களா இல்லையா? பெண்களின் ஆடை ஹபாயா ஹிஜாப் என்று சொல்லக்கூடியதை மாற்றினார்களா இல்லையா? ஃபேஷனாக ஆக்கினார்களா இல்லையா? இடுப்புகளை சுருங்க வைத்து அவர்களுடைய அங்கங்கள் தெரியும் அபாயாக்களாக மாற்றினார்களா இல்லையா? எம் பெண்கள் அடிமையானார்களா இல்லையா? எம் பெண்களினுடைய கணவர்கள் அதற்கு ஆசைப்பட்டார்களா இல்லையா? வாங்கி கொடுத்தார்களா இல்லையா? தம் பிள்ளைகளுக்கும் அணிவித்து அழகு பார்த்தார்களா இல்லையா? நீங்கள் உண்மையில் இஸ்லாமிய பெற்றோர்களா? மேற்கத்திய சிந்தனையில் ஒரு பெண்ணின் ஆடை தன் அங்கம் தெரியாத வரையில் விசாலமான ஆடையாக அணிய வேண்டும். இது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இஸ்லாம் வலியுறுத்தும் ஆடையை சுருங்க கொண்டு, இஸ்லாம் வலியுறுத்தும் ஆடையை புறந்தள்ளிவிட்டு மேற்கத்திய சிந்தனையை உருவாக்கும் யூத சியோனிசவாதிகளின் சதிகளை எல்லாம் எங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய வீட்டுக்குள்ளாலும் புகுத்தி இருக்கிறான். பார்த்து சந்தோஷம் அடைகிறான். நாம் வாயில் கை வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தை அழிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படித்தான் உலக மக்களை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம், முழு உலகத்தையும் பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனிடம் இருந்தது. அதனால் தான் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்த காசா பிரதேசம் 1945, 46, 47 காலப்பகுதிகளில் எல்லாம் தனி இஸ்லாமிய பிரதேசமாக இருந்தது காசா. 1948 பிடித்தார்கள், தன் கைவசம் கொண்டு வந்தார்கள். அமெரிக்கரும் பிரித்தானியர்களும் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்கி இஸ்ரேல் என்று கொடுத்தார்கள். அவர்களின் பூர்வீக பூமியாக அதை மாற்றுவதற்கு திட்டமிட்டார்கள். அன்புள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நாங்கள் பார்க்கிறோம், ஆரம்பத்தில் பலஸ்தீனுடைய போட்டோ இருந்தது இல்லையா? ஆரம்பத்தில் இருந்த அந்த பலஸ்தீன் என்கிற இடத்தை 1948க்கு பிறகு, 1948க்கு பிறகு அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்ததன் பிறகு அவர்கள் பிடித்துக் கொண்ட இடங்களை எல்லாம் பார்க்க நேரம் இந்த காசா ஒவ்வொரு சொற்பமாக பிடித்து இன்று முழுவதுமாக ஆகி 1967 காசாவை தன் கைவசம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதன் விளைவாக அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? காசாவை சுற்றி சுவர் கட்டினார்கள். காசாவை சுற்றியும் அவர்கள் சுவர் கட்டினார்கள். சுவரை கட்டிவிட்டு அந்த சுவட்டுக்கு அங்கால் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வர முடியாது, தடை. இங்கால் இருப்பது எகிப்து, எகிப்திலிருந்தும் செல்ல முடியாது, தடை, அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்கம் கடல் பிரதேசம், செல்ல முடியாது. எல்லா பக்கங்களையும் சுற்றுச்சூழ அடைத்துவிட்டு காசா மக்கள் 15 லட்சம் மக்கள் இருந்தவர்களை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஆழ்ந்து கொண்டு உணவும் செல்ல முடியாமல், அவர்களுக்கு எந்த உதவிகளும் செல்ல முடியாமல் அவர்களை அடித்தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யூத சியோனிசவாதிகள். எம் உறவுகள், எம் சொந்தங்கள், எம் உடன்பிறவாதவர்கள், ஆனாலும் எம் இரத்தங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுத்து நல்லதை ஏவி தீயதை தடுப்பவர்கள் மார்க்கத்திலும் சகோதரர்கள், எம் சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இங்கே உலகத்திலே நாங்கள் சந்தோஷமாய் வாழுகிறோம். பெருநாள் காலங்கள், களியாட்டங்கள், குதூகலங்கள் என்றால் பட்டாசு போட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை பார்த்து சந்தோஷம் விடுபவர்களே, வானத்திலிருந்து பட்டாசுகளை போன்று கும்பல் கும்பலாக விடுகிறது. காசா மக்கள்
அவலப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், தாங்க முடியாத இன்னல்களுக்குள்ளாகிறார்கள். பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோமா? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, ஒன்றை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று அதிகமானவர்கள் சொல்வதுதான் இஸ்ரேலிய உற்பத்திகளை புறக்கணிப்போம், இஸ்ரேலிய உற்பத்திகளை புறக்கணிப்போம். இஸ்ரேலிய உற்பத்திகள் என்ன? பைசரிப்பு செய்ய வேண்டிய உற்பத்திகள் என்ன? சொல்ல போனால் அன்றாட தேவையாக நாங்கள் உபயோகிக்கும் அனைத்தையும் தூக்கி வீச வேண்டும். பகிஷ்கரிப்போம், பகிஷ்கரித்து விட்டோம். எல்லோருடைய நோக்கியா போன்களையும் தூக்கி வீசுங்கள். மாவு குடிப்பதை விட்டு விடுங்கள், நெஸ்டில் விட்டு வீசிடுங்கள். ஃபென்டா வீசிவிடுங்கள். கொக்கா கோலா அருந்தாதீர்கள். ஸ்பிரைட் வேண்டாம். எதற்காக? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்ரேலிய உற்பத்தி இஸ்ரேலுக்கு உதவி செல்கிறது. இஸ்லாமியர்களை அழிக்கிறார்கள். உங்கள் குரோதத்தை காட்டுகிறீர்கள். வெட்கமில்லையா? அல்லாஹ் அவற்றை ஹராமாக்கவில்லை. ஹராமான ஒன்று காட்டப்பட்டிருந்தால் நீ ஹராமாக்கு நியாயம். ஹராம் இல்லாத ஒன்றை உன்னால் ஹராமாக்க முடியாது. ஆனால் பகிஷ்கரிப்பு செய்கிறோம். பகிஷ்கரிப்பு செய். உன் பொருட்களுக்கு பகிஷ்கரிப்பு செய். முதலில் உன் மார்க்கத்தை உன்னிலடி. இஸ்லாமை இல்லாமல் வாழும் உனக்கு பகிஷ்கரிப்பு ஒரு கேடு. முகத்தில் தாடி இல்லை, பார்த்தால் இஸ்லாமியனா என்று கேட்பவனுக்கு இஸ்ரேலிய உற்பத்தி என்று பகிஷ்கரிப்பு. பெக்கம் கட் என்று ஒன்று. அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, விளையாட்டு வீரன் வைக்கிறான், நாங்களும் வைக்கிறோம். இதில் என்ன தவறு? ஒன்றுமே இல்லை. உண்மை, ஒரு தவறும் இல்லை. யூத சியோனிசவாதிகளுடைய செயல்பாடுகள் எப்படி தெரியுமா? அவர்களுடைய அடையாளத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிப்பவர்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, யாரு? ஒரு யூத கிறிஸ்துவ யூத சியோனிசவாதிகளில் உள்ள ஒருவன் ஜெபம் செய்து மண்டையோடுகளையும் நெருப்பு பந்தங்களையும் வைத்துக் கொண்டுதான் தன் வேலையை செய்வான் என்று சொன்னேனே. அப்படி செய்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஷைத்தான் தோன்றியதாம். தோன்றிய ஷைத்தானின் உருவம் ஒரு ஆட்டினுடைய உருவத்தில் இருந்ததாம். அதை அப்படியே அவர்கள் தன்னுடைய பார்லிமெண்ட்ல கொழுகி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சின்னம், அடையாளம். தான் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கும் தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் என்று நம்புகிறார்களே. தம் சின்னங்களிலே பிரமிட் பொறித்தார்கள், கண்களை வரைந்தார்கள், ஒற்றை கண்ணை வரைந்திருக்கிறார்கள். அதிகமானவைகளில் ஒற்றை கண், அதிகமானவைகளில் தம் சின்னம். இஸ்லாமியர்கள் பாபா ஸ்பெஷல் வைத்திருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய உருவம், அவர்களுடைய சின்னம். இது ஆட்டினுடைய முகம் போன்றது, இது இரண்டு கொம்புகளை போன்றது. இப்படித்தான் அவனுக்கு ஷைத்தான் காட்சி அளித்ததாம். அதுதான் அவனுடைய கடவுளாம். நாம் செய்கிறோம் தோழர்களே. அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுடைய இலட்சியத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெசனாக ஆட்களுக்கு ஏதாவது ஒன்று காட்ட வேண்டும் என்றால் இப்படி காட்டுதல், இப்படி காட்டுதல், இப்படி காட்டுதல். எதற்காக? அனைத்தும் அவர்களுடைய சின்னங்கள். நான் பொய் சொல்லவில்லை. தேடுங்கள், நெட்ல போய் தேடி பாருங்கள். அவர்களுடைய சின்னத்தை அப்படியே இருக்கிறது. ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக போட்டிருக்கிறார்கள். அன்புள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அவர்கள் செய்கிறார்கள். அது போன்று பிரமிட் என்பதை, தான் வணங்கும் அந்த வணக்க ஸ்தலத்தை தன் தலையில் வைத்து தான் திறம் சாழ்த்த வேண்டும் என்று அவர்கள் போட்ட ஒரு சூழ்ச்சியின் விளைவுதான் அந்த பெக்கம் என்று சொல்லப்படுகிறது. அன்புள்ளவர்களே, அந்த யூத சியோனிசவாதிகளுடைய வணக்கஸ்தலத்தை உங்கள் தலைகளில் வைத்துக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வின் மாளிகைக்கு வந்து தொழுகை நடத்துகிறீர்கள். நீங்கள் தொழுகிறீர்கள், இஸ்லாமியன் என்று சொல்லுகிறீர்கள். யூதனின் வணக்கஸ்தலத்தை உங்கள் தலைகளில் உருவாக்க முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், அல்லாஹ்வின் அடியார்கள். வெட்கமில்லையா சொல்லுவதற்கு? எந்த முகத்தை கொண்டு அல்லாஹ்விடம் செல்லுவது? எதிரிகள் பகிஷ்கரியுங்கள், விட்டொதுங்குங்கள், மிக மோசமானவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய திட்டம் தீட்டியவர்கள், தௌராத்தை மாற்றி தல்மூத் என்று சொல்லி தன்னுடைய வேத புத்தகமாக திருவுபடுத்தியவர்கள், ஷைத்தான் கொடுத்த விளக்கத்தை தன் வாழ்க்கையில் எடுத்தவர்கள். இஸ்லாமியர்களை அழிக்கும் அழிவுகளை பார்த்திருக்கிறோமா இல்லையா? குழந்தைகள் என்று பார்க்கவில்லை,
அண்மையில் கர்ப்பிணி தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பாலூட்டும் தாய் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் நேரத்திலே அவர்களை பெகோ போட்டு இடித்து நாசமாக்கியதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குழந்தையை ஒரு மனிதன் தூக்கி வைத்துக் கொண்டு அந்த குழந்தையின் தலையை காட்டி அழுகிறான், அல்லாஹ்வை அழைக்கிறான். அந்த குழந்தையின் தலை இரண்டாக பிளந்து ஒன்றுமே இல்லாத பெரும் கோதாக இருக்கிறது. தன் கையில் வைத்துக் கொண்டு அலறுகிறான். தோழர்களே, எம் உறவு எம் ரத்தம் அங்கு துடிக்கிறது. நாம் அவர்களுக்காக வாழுகிறோம், வாழ வேண்டும். வாழுகிறோமா? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, பகிசேரிக்கும் செய்யும் பொருள்களை முதலில் ஒதுக்குங்கள். நீங்கள் பகிசேரிப்பு செய்கிறீர்களோ இல்லையோ, முதலாவது இஸ்லாத்தை இஸ்லாமாய் செய்யுங்கள். யூத கிறிஸ்தவர்களுடைய செயல்பாடுகளுக்குள் இறங்கி விடாதீர்கள். அவர்கள் தான் இந்த சிந்தனைகளை எல்லாம் போடுகிறார்கள். இன்னும் ஒன்று தெரியுமா? யூத சியோனிசவாதிகளோட இன்னும் ஒரு செயல் என்ன தெரியுமா? அன்புள்ளவர்களே, நான் சொன்னால் நீங்கள் அனைவரும் எப்படி தெரியுமா நம்புவீர்கள்? இது எல்லாம் சொல்லிக்கிட்டு வர நேரத்தில் இதையும் போட்டு அடிக்கிறார். நிச்சயமாக இல்லை. யூத சியோனிசவாதிகளுடைய சிந்தனைகளை ஒரு முஸ்லிம் தன் சிந்தனையில் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றாய் கேளுங்கள். ஈமானிய உணர்வுள்ளவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நம்புவது உண்மை என்றால், ரசூலுல்லாஹ்வை இறை நபியாக ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால், உண்மையில் ஓர் இஸ்லாமிய தாய் வயிற்றில் பிறந்த இஸ்லாமியன் என்பது உண்மை என்றால் நன்றாய் விளங்குங்கள். ஒரு மனிதன் மியூசிக் கேட்கிறானே, இசை கேட்கிறானே, அது என்ன தெரியுமா? அந்த சியோனிசவாதிகள், யூத சியோனிசவாதிகளினால் இஸ்லாத்தை புதைப்பதற்காக, இஸ்லாமிய சிந்தனைகளை அழிப்பதற்காக, குர்ஆனை மறுப்பதற்காக கையாண்ட ஒரு திட்டம். எம் சகோதரர்கள், தூக்கமில்லை அது இல்லாவிட்டால், பாடமில்லை அது இல்லாவிட்டால், விளையாட முடியாது அது இல்லாவிட்டால், இல்லாவிட்டால் ஏன் இப்படி மாய்கிறீர்கள்? யூதர்களாய் வாழுகிறீர்கள். பெற்றோர்களே, உம் பிள்ளைகளை கவனியுங்கள். தோழர்களே, இளைஞர்களே, உம் வாழ்க்கையை மாற்றுங்கள். கத்தரிக்காதீர்கள், வளர்த்து வாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் முகங்களில் தாடி வளருங்கள். பகிசரிப்பு செய்வதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜொலி என்பதை ஆரம்பித்தது யார் தெரியுமா? சியோனிச கொள்கை. யூத சியோனிசவாதிகள் ஜொலி என்பதை கொடுத்தார்கள், வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்பதற்காக. கற்பனையில் சொல்லவில்லை, தேடுங்கள். அனைத்தும் அழகாக நெட்டில் போடப்பட்டிருக்கிறது. தோழர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எனவே யூத சியோனிசவாதிகளுடைய சதி வலைகளுக்குள்ளாகி நபிமார்களை கொன்று குவித்தவர்கள், அராஜகம் நடத்துபவர்கள், எம் இரத்தங்களை இன்றும் குழி தோண்டி புதைப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களை மறுமை நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் தான் தோழர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததன் பிறகு தஜ்ஜாலை கொல்லுவார்கள் என்று படித்திருக்கிறோம். யகூதிகள் எல்லாம் சென்று மறைவார்கள் என்று படித்திருக்கிறோம். யா முஸ்லிம் தஆல வராஇ யஹூதி ஃபக்துலுஹு என்று சொல்லும் கற்கள், மரங்கள் எதற்காக? கல்லுக்கும் மரத்துக்கும் சிந்தனா ரீதியான அறிவு கிடையாது. அது கூட காட்டிக் கொடுக்கிறது யகூதியை கொல்லென்று. இஸ்லாமியனே, பகுத்தறிவுள்ளவனே, சிந்தனை தெளிவு மிக்கவனே, உனக்கு சிந்தனை வர வேண்டாமா? அந்த யகூதியை அழிக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும் என்று உன் மனத்தில் நீ திடம் கொள்ள வேண்டாமா? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அருமை தோழர்களே, உண்மையிலே எம் உள்ளம் நொந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, அல்லாஹ்விற்காக வேண்டி எம் செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி எம் உணர்வுகளை எல்லாம் இஸ்லாத்திற்காக கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜொல்லிகள் வேண்டும், அதிகமாக்காதீர்கள். சிந்தியுங்கள் இஸ்லாத்தை. சிந்திக்காதவன் மறுமை நாளில் எப்படி இருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். மரணம் வருகிறது, எப்பொழுது வரும், எப்படி வரும் தெரியாது. வரும் நிலையில் எம் நிலைமை என்ன? சிந்தியுங்கள். எம் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை உண்மையாக ஏற்றி எம் வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாவை மதித்து வாழ வேண்டும் என்பதற்காக எமக்கும் எம் இஸ்லாமிய உறவுகள் வாழும் அந்த பலஸ்தீனுக்கும் இடையில் உள்ள உறவு இன்று நேற்றுள்ள உறவல்ல. நபிமார்கள் தொட்டு பண்டு தொட்டு வாழக்கூடிய அந்த உறவு, அந்த உறவை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இடையில் சொருகிய யூதர்கள் எங்களுக்கு எதிரிகள் தான். இடையில் தோன்றிய நசராக்கள் எங்களுக்கு எதிரிகள் தான். இடையில் தோன்றிய கிறிஸ்துவர்கள் எங்களின் எதிரிகள் தான்.
இலங்கையில் இன்று இஸ்லாமியர்களை எதிர்க்கக்கூடிய இந்த திட்டங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்துகிறார்களே, இவை ஒவ்வொன்றும் அந்த யூத சியோனிசவாதிகளின் கருத்துக்களை மையமாய் கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒவ்வொன்றாக அறிந்து எம் வாழ்க்கையிலிருந்தும் களைந்து அல்லாஹ்விற்காகவும் அவன் தூதருக்காக வேண்டியும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اجرى تحت العمود موسى، اجرى تحت العمود، شيل العمود. لا تقع العجله هاي جويدك. شيلها هاي، شيلها هاي. يا شباب يا شباب شيل شويش. يا شباب ارجع شيلها 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 شيلها. شوي 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 من عندك عشان ما تمشي. ارجع صل على النبي. اللهم صل على النبي، اللهم صل على حبيبنا محمد. اصطفانا الله من بين عملك شيخ شوي شوي ها شوي 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 قومي وكوني شهادة قبلة الغرب شوي شوي يا شوي شوي صلى الله اكبر. يلا معلش خلاص ايوه خلص اجراء الثانيه ثواني بس محمد يا شباب بس جدني بوجه انا بس على قدرت لك يا ابوي قبلة الغرب عمي شيل اجراك ونطي واستمري يا شباب والله عطوا شوي وطلعوا على النبي. ايوه شيلوا بالله يا شباب لا لا الصفرة درجة نجرة يا شباب. واستمري وشموسا أشرقت في الظلمات أمتي وبحل الله هيا الأيام خير الأمم أخرجت للناس سقيا رحمة وشموسا
شمسا أشرقت في الظلم أمتي